யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஏசாயா 41 அதிகாரம் 10 ஐசாயா chapter 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மை பார்த்து உரைக்கின்ற வார்த்தை ஆச்சரியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் பயத்துடன் காணப்படுகிறதா? பல காரியங்களை குறித்து திகைத்து நிற்கிறீர்களா? எனக்கு சகாயம் பண்ண ஒருவருமே இல்லையே என்று இருக்கிறீர்களா? இருளிலும் இருளிலும் நான் வாழ்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என்னுடைய மகளே, நீ பயப்படாதே. ஏனென்றால் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை பலப்படுத்த போகிறேன், உனக்கு சகாயம் பண்ண போகிறேன். உன் இருள் நிறைந்த வாழ்க்கையில் நீதியின் சூரியனாய் நான் உன்னோடு கூட இருந்து என் வலது கரம் உன்னை தாங்கும் என்று சொல்கிறார். சந்தோஷப்படுங்கள். ஜெபம் செய்வோம். மகிமையின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்திருக்கின்ற இந்த பலத்த வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்தால் சத்துரு எங்களை மேற்கொள்ள முடியாது. கடல் அலைகளின் மேல் பேதுரு எப்படி நடக்க முடிந்ததோ அதை போல நீர் எங்களோடு இருப்பதினாலே நாங்கள் பிரச்சனைகள் மேல், போராட்டங்களின் மேல், எதிர்ப்புகளின் மேல் நடக்க எங்களுக்கு பலனை கொடுத்து விட்டதற்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரை மூழ்கி போகும் பொழுது எங்களை தூக்கி எடுக்கும் உம்முடைய வலது கரத்திற்காக நன்றி. நீர் எங்களை சுமந்து நடத்துவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு உற்சாகப்படுத்துவீராக, உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.